ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் ஸ்கின் கேர் சேலஞ்சில் இன்றைக்கி டே 4. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கின் கேர் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான போட்டாக்ஸ் ஸ்கின் கேர் தான் பார்க்க போகிறோம். இந்த போட்டாக்ஸ் ஸ்கின் கேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய முகத்தில் இருக்கிற சுருக்கங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய ரிங்கிள்ஸ் இருக்குது. இந்த கண் இந்த இங்கே எல்லாமே நெத்தி ஃபுல்லாக அப்படி எல்லாமே இந்த வாங்கிக்கிட்டெல்லாம் சுருக்கமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ரிங்கிள்ஸ் வந்து கம்மியாகிறது, அந்த முக சுருக்கங்கள் கம்மியாகிறது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். நல்லா சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் அது. ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இது வந்து நான் ஒரு பெரிய பனானா அப்படிங்கிறனால நான் ஆஃப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பழுத்ததாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் மசிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கர்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் ஃப்ளார், ஹனி. ஓகேங்களா? இப்போது பனானாவை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு விடுங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தாலும் ஓகே. நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ நல்லா மசிச்சதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ரைஸ் ஃப்ளார், ஹனி, கர்ட் இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். நல்லா பளபளன்னு இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஓகேங்களா? வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட ரைஸ் ஃப்ளார். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கர்டுக்கு பதிலாக நீங்கள் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலான ஆயிலி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் நான் சொன்ன இதே ஆட் பண்ணிக்கோங்க, கர்டு. ஓகே, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போது கர்டு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளீச் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக மசிச்சாச்சு. இப்போ ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியது தான். டெய்லியுமே நம்ம பேக் போடுறோமே, நமக்கு ஏதாவது ஸ்கின்ல வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்ம வந்து எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணலை. நேச்சுரலான ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஓகேங்களா? ஓகே, இப்போது பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணணும். இது வந்து நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா காயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ட்ரை ஆகும், ரொம்பலாம் ட்ரை ஆகாது. இப்போ வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஒரு மசாஜ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தி ரப் பண்ண வேணாம், மைல்டாக. எப்போவுமே பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போடுங்க.
எந்த அளவுக்கு உங்கள் முகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நெக்குக்கும் கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போவே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த 30 டேஸும் நம்ம வந்து நல்லா எஃபெக்டிவான ஒரு ரெமிடியாக தான் கொடுத்துட்ருக்கோம். பாருங்க. ஸோ நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? எதுவாக இருந்தாலும் உண்மையான ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சொல்லலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபேஸ் பேக் கூட ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து தண்ணி, 3 liters ஆஃப் வாட்டர் இதெல்லாமே இன்டேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியுதுங்களா உங்களுக்கு? பேக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸை வந்து அப்படியே விட்டுடாதீங்க. ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஆயிலினஸ் கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த ட்ரைனஸ் வந்து இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறக்காமல் இந்த ரெமிடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.